எல்லோருக்கும் வணக்கம். எஸ்ஐ கொஸ்டின் 2022. ஸோ அதுக்கான கொஸ்டின் அனலைஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே. ஆல்ரெடி 2023க்கான அனலைஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதில் நம்ம 11th 12th படிக்கணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். ஸோ இதுலேயும் அதே தான் சொல்ல போகிறோம். எங்கெங்கேருந்து என்ன கேட்டிருக்காங்க, நம்ம இந்த 2 கொஸ்டின் அனலைஸ் மட்டும் வச்சு பாருங்க. எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அப்படின்றத கண்டிப்பாக ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ரெண்டுமே மஸ்ட்டு. ஏன்னா நம்ம எந்த புக்கில் அதிகமாக கொஸ்டின் வருதுன்னு தெரியாமல் எல்லா புக்கையும் கண்டமெனுக்கா படிக்கிறது வந்து வேஸ்ட். அதனால எந்த புக்கை படிக்கணும் அப்படின்றத கிளியரா இருங்க. எதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றத பாருங்க. நம்ம இதுக்கப்புறம் ஆல்ரெடி போர்டே வந்து என்ன பண்ணிக்காங்க, சயின்ஸ்ல எத்தனை கேட்போம், ஹிஸ்ட்ரியில எத்தனை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஓன்லேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், அதனால அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். அந்த மாதிரி எதுவும் அனலைஸ் பண்ண வேணாம் அப்படின்றதுனால அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்ம 2-3 வீடியோவும் போட்டிருக்கோம். 2022 கொஸ்டின் ஃபுல்லா அந்த கொஸ்டின் வந்து பேஜ் நம்பரோட ப்ரூஃப் எடுத்து போட்டிருக்கோம். அதே மாதிரி 2023 கொஸ்டினும் ப்ரூஃபோட போட்டிருக்கோம். ஸோ இப்போ என்னன்னா எந்தெந்த இதுல இருந்து எவ்வளவு கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஃபுல்லாவே டீடைலிங்கா அதை தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கிடையில நம்மளோட கண்ணூர் ஸ்குவாடு 2.0 கண்ணூர் ஸ்குவாடு 2.0 டெஸ்ட் பேட்ச் 5 எனக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டிசம்பர் 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபீஸ் வந்து 999. ஸோ நீங்க ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தரேன் 8668081563. ஸோ இந்த நம்பருக்கு நீங்க KS 2.0 TP05 அப்படின்னு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கான டெஸ்ட் ஷெடியூலும் ப்ளஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் உங்களை நீங்க வந்து கிளியரா கேட்டுக்கலாம். ஆல்ரெடி கண்ணூர் ஸ்குவாடு என்ன பண்ணிருக்கோம், இந்த 2.1ல எப்பவுமே என்னன்னா 11th 12th ஆட் பண்ணதில்ல. இந்த டெஸ்ட் சீரீஸ்ல மட்டும் 11th 12th ஆட் பண்ணிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் 11th 12th கொடுங்க சார் கேட்டதுனால இந்த டெஸ்ட் பேஜ்ல மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 11th 12th ஆட் பண்ணிருக்கோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதுல கொஸ்டின் அனலைஸ் பார்த்துக்கலாம். இதுல நம்ம தமிழும் இங்கிலீஷும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த அனலைஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் சிக்ஸ்த்ல பாத்தீங்க அப்படின்னா 2022ல மொத்தமாவே 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஓவராலாவே 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதுல ஒரு கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட், ஒரு கொஸ்டின் வந்து மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா இது ஒரு காம்பினேஷன் தான். அதாவது 6th இருக்கும், 7th இருக்கும், 8th இருக்கும், 9th இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்ச் நம்ம இதை வந்து 6th இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஸோ ஒரு 4 மேட்ச் வந்து ஒரு 4 வார்த்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 4 வார்த்தையுமே எங்க இருக்கு அப்படின்னா 4 புக்ல இருக்கு. ஸோ அதை கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம என்ன எடுத்துட்டோம், 6th கணக்குல எடுத்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய இது கம்பைன் பண்ணி எடுத்திருக்கோம். 7th பொறுத்த வரைக்கும் 3 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுல ஒரு பாக்ஸ் கொஸ்டின் வந்திருக்கு. 7th ஒரு பாக்ஸ் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின், ஒரு கொஸ்டின் மட்டும் தான் ஜென்ரலாவே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 6th 7th பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்க கூடாதா அப்படின்னு கேட்கக்கூடாது உடனே. ஏன்னா கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின் தானே சார் வந்திருக்கு, அதனால நாங்க அதை வந்து அவாய்ட் பண்ணிடலாமா அப்படின்னா அது தவறான செயல். ஏன் அப்படின்னா இந்த 6th 7th அப்படின்றது ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் ஆனது. ஸோ இந்த பேசிக்ஸ் தெரியாம நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகவே முடியாது. ஸோ நீங்க 6th 7th எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ 8th 9th 10th பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. பேசிக் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அதுக்கப்புறம் மேல மேல போக போக ஈஸியா இருக்கும். இல்ல நம்ம கீழே 6வது 7வது படிக்காம டைரக்டா எடுத்து 10th புக்கு படிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா புரியாது, வாழும் புரியாது தலையும் புரியாதுன்ற மாதிரி தான் இருக்கும். அதனால என்ன பண்ணீங்க அப்படின்னா 6th இருந்தே மூவ் பண்ணுங்க. நம்ம டெஸ்ட் சீரீஸ்மே அதை பேஸ் பண்ணி தான் போட்டிருப்போம். நம்ம வந்து என்ன ஃபர்ஸ்ட் எதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருப்போம் அப்படின்னா 6th தான் கொடுத்துருப்போம். 6th 7th 8th இந்த ஆர்டர்ல தான் நம்ம டெஸ்ட் கொண்டு இருப்போம். ஆனா இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா 6th 7th கொண்டு போகும்போது என்ன பண்ணணும்னா ஊடால 11th 12th கொடுக்க போறோம். ஏன்னா 11th 12th நம்ம தனியா கொடுத்தோம் அப்படின்னா நீங்க படிக்க மாட்டீங்க. ஒரு லாஸ்டா டெஸ்டா கொடுக்குறோம் அப்படின்னா படிக்க மாட்டீங்க. ஊடாலே அந்த டெஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்னா இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஸோ அப்பனா அந்த 11th 12th ஊடல டைம் கிடைக்கும் போது நீங்க படிப்பீங்க. அதுக்காக அதை ஊடல இன்க்ளூட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் 8th பார்த்தோம் அப்படின்னா 8th 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 10 கொஸ்டின்ல பாக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் 2, மேட்சிங் 1 கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் இதுல 10 கொஸ்டின். ஸோ 8th பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பா என்ன செஞ்சிடணும், நல்லா படிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் 9th பார்த்தோம்னா 14 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 9th இருந்து 14 கொஸ்டின். அதுல ஒரு பாக்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2 ஸ்டேட்மெண்ட், ஒரு பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 10th பொறுத்த வரைக்கும் 27 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 10th மட்டும் 27 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்க பாருங்க 10th எதுவும் 9th படிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின் வந்துருது, 41 கொஸ்டின் வந்துருது. ரெண்டும் படிச்சீங்கனாலே 9th 10th மட்டும் கிளியரா இருந்தீங்கனாலே எத்தனை 41 கொஸ்டின் நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். அவ்வளோ கொஸ்டின் அதுலயே கேட்டிருக்காங்க. பிளஸ் 8th கம்பைன் பண்ணீங்கன்னா 51 கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட ஜிகேல பாதி முடிஞ்சு போச்சு. நீங்க 80 கொஸ்டினுக்கு 51 கொஸ்டின் இந்த 3 புக்கு படிச்சா மட்டுமே ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுல பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஒரு 3, மேட்சிங் ஒரு 4 கேட்டிருக்காங்க.
11th பொறுத்த வரைக்கும் 2022ல கொஸ்டின் அதிகமாகவே கேட்டிருக்காங்க. 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 6th 7th 8த்தோட கம்பேர் பண்ணும்போது 11th வந்து 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுல 2 கொஸ்டின் பாக்ஸ் கொஸ்டின். அதுல என்னது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. மற்றதெல்லாம் ஜென்ரல் அந்த ஹைலைட்டட் வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. 12th பொறுத்த வரைக்கும் எத்தனை கேட்டிருக்காங்க அப்படின்னா 3 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதுல ஒரு பாக்ஸ் கொஸ்டின், அதுல ஒரு மேட்சிங் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் கேட்டிருந்திருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் 2022ல 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 11மே ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருந்தது. டஃப்பான கொஸ்டின் கிடையாது. நம்ம நார்மலா ஒரு விஷயம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் கொஸ்டினாவே இருந்திருக்கு 2022ல. ஸோ ரொம்ப சிம்பிளா தான் இருந்திருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் டஃப்பானதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த 11 கொஸ்டினுமே ஈஸியா தான் இருந்திருக்கு. ஈஸியா நீங்க மார்க்கும் ஸ்கோர் பண்ணிருக்கலாம். ஸோ அதுல 2 மேட்சிங் கேட்டிருக்காங்க. சாரி 2 ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தாங்க. ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் மீன்ஸ் இது என்னன்னா தமிழ் இருக்குல்ல, நம்ம 6th to 10th வரைக்கும் நீங்க தமிழ் படிச்சீங்கன்னா இந்த 2 கொஸ்டின் எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது ஜென்ரல். தமிழ்ல உள்ள கொஸ்டின்ஸை தான் எதுல கேட்டிருக்காங்க, ஜிகேல தனியா கேட்டிருக்காங்க. சைக்காலஜில கேட்காம ஜிகேல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 2 கொஸ்டினுமே நீங்க ஈஸியா அட்டன் பண்ற மாதிரி தான் இருந்தது. இதுல ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓவராலா 80 கொஸ்டின். பாக்ஸ்ல இருந்து ஒரு 12 கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. புக் பேக்ல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்திருக்கோம். மேக்ஸிமம் புக் பேக் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கல. ஏன் அப்படின்னா அதை புக்குக்குள்ள கிளியரா படிக்கிறதுனால நம்ம வந்து புக் பேக் வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கல. ஸோ ஒரு கொஸ்டின் மட்டும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் வந்து 12 கேட்டிருக்காங்க, பொறுத்துக்க 20. ஸோ இது 20 மேஜரா வந்து எது இந்த 20மே நமக்கு என்னது ஈஸியா ஆன்சர் பண்ணக்கூடியது. இதுல கன்ஃபியூஷன் இருந்தாலும் ஈஸியா ஓரளவு நீங்க ஆன்சரை செக் பண்ணீங்கன்னா ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இதுல நம்ம அடிஷனலா என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கிலீஷும் தமிழும் எங்க படிக்கலாம், இங்கிலீஷும் தமிழும் 6 to 10க்குள்ள இருந்து 10வது புக்கு பக்கம் என்ன பண்ணுவோம்னா நார்மலா 9th 10th புக்கை மட்டும் தான் படிப்போம். கீழே உள்ளதெல்லாம் விட்டுருவோம். ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 6th இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் வந்திருக்கு. 6th இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதுவும் 7th பாத்தீங்கன்னா கொஸ்டினே கேட்கல. 7th அவங்க எதுவுமே கொஸ்டின் எதுவுமே கேட்கல. 8th பாருங்க 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 8th இருந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ், அதுக்கப்புறம் புக் பேக்ல உள்ளதான் நிறைய கேட்டிருந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னா 8th தான். நம்ம எங்க படிக்கணும், இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்க 8th படிச்சீங்கனால போதும். அதே மாதிரி ஜிகேவுமே நிறைய 8th கவர் ஆகுது. 8th இருந்து 10th வரைக்கும் நீங்க கிளியர் படிச்சாலே போதும். கீழே இறங்கி அவ்வளவா படிக்கணும் தெரியல. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 8th 9th 10th மட்டும் படிங்க, வேற எதுவுமே வேணாம். 6th 7th கூட வேணாம். ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வரதா ஈஸியா அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப டஃபாலாம் இல்ல. 9th இருந்து 2 கொஸ்டின், 10th இருந்து பாருங்க ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்கு. ஜென்ரல் டர்ம், அது ஜென்ரலா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும். மொத்தம் 10 கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்ல. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னா 8th தான் படிக்கணும். எதை படிக்கணும், 8th தான் படிக்கணும். தமிழை பொறுத்த வரைக்கும் 6th இருந்து 2, 7th இருந்து 3 கொஸ்டின், 8th 2, அதுக்கப்புறம் 9th 1, 10th 1, ஜென்ரல் டர்ன்ல 1. ஸோ நம்ம எங்க அதிகமா படிக்க தெரியல, 6, 7, 8 மட்டும் தமிழ் வந்து கிளியரா படிச்சா போதும். என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த எலிஜிபிலிட்டி பேப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்க 10th தான் ஃபுல்லா படிக்கணும். ஏன்னா அதுல இருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய அதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால நீங்க அதை கிளியரா படிச்சீங்கனாலே போதும். ஸோ இவ்வளவுதான் 2022க்கான கொஸ்டின் அனலைஸ். 2019 கொஸ்டின் கேட்குறீங்க. 2019 கொஸ்டின் நமக்கு தேவைப்படாது. ஏன் சொல்றேன்னா 2022க்கு அப்புறம் கொஸ்டின் பேட்டர்ன் நிறைய மாறிடுச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து 2 டெஸ்ட் 2 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இனி அப்கமிங் எக்ஸாமும் இதே பேட்டர்ன்ல தான் வரும். ஸோ அதனால 2019 விட்டுருங்க. ஒரு சிலர் கேட்குறீங்க, சார் 2019 நடந்த மாதிரி இப்போ 2025 நடக்க போற எக்ஸாம்ஸ்க்கும் அதே கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் வருமா, இல்ல இருக்கிற பேட்டர்ன் தான் வருமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதே பேட்டர்ன் தான் 2022 23 என்ன பேட்டர்ன் வந்துச்சோ அதே பேட்டர்ன் தான் நடக்கும். அந்த பேட்டர்ன் எதுவும் மாட்ட மாட்டாங்க. சப்போஸ் அந்த பேட்டர்ன் ஏதோ மாத்தினாங்க அப்படின்னாலும் அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க வெப்சைட்ல. அது மாத்தினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்க 6 to 10 வரைக்கும் ஜிகே ஸ்ட்ராங்கா படிங்க. சைக்காலஜி மட்டும்தான் கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 2019 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி மட்டும்தான். ஜிகே பொறுத்த வரைக்கும் 70% பாத்தீங்கன்னா 6 to 10க்குள்ள இருந்து மட்டும்தான் இருந்துச்சு. 11th 12th கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ஈஸியான சைக்காலஜி தான். ஆனா டைமிங் பத்தல. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கத்துல ஒரு பேராகிராஃபா இருந்தது. ஸோ அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்றதுக்குள்ள டைம் ஓடிடுது. ஸோ அந்த காரணத்தினாலதான் 2019 வந்து கொஸ்டின் வந்து டஃப்னு எல்லாமே சொல்லுவாங்க. நீங்க இப்போ கூட 2019 கொஸ்டின் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கும். சைக்காலஜியை மட்டும் எப்பவுமே நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. சைக்காலஜி தான் உங்களுக்கு அந்த 40 கொஸ்டின்ல ஒரு ஒரு கொஸ்டின் கூட தப்பு பண்ணிடக்கூடாது. அந்த 40 தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. அந்த ஏரியால மட்டும் தப்பு பண்ணிடாதீங்க. ஸோ கொஸ்டின் 2025 கொஸ்டின் எப்படி வந்தாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஈஸியா என்ன செஞ்சிடலாம், மார்க்கும் ஸ்கோர் பண்ணிடலாம். 6 to 10 கிளியரா படிங்க. 11th 12th நம்ம கொடுக்குற டெஸ்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும். வேற எதுவும் நீங்க அடிஷனலா ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த எஸ்ஐ ட்ரைனிங், எஸ்ஐ நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னா டிசம்பர் 9க்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ ஒரு சில நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருந்தேன்.
ஒரு சில விஷயங்கள் நம்ம சோசியல் மீடியால சொல்ல முடியாது. ஏன்னா டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு சில ரகசியங்கள் இருக்கு. அந்த ரகசியங்களை நம்மளும் பாதுகாத்து தான் ஆகணும். ஸோ அதை வெளியில ஓப்பனா சொல்ல முடியாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் சம்டைம் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம நேர்ல சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் டிபார்ட்மெண்ட் ரகசியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம வெளியில ஸ்ப்ரெட் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஸோ அதனால அந்த தப்பை நம்ம எப்பவுமே பண்ண போறது கிடையாது. ஒரு சில விஷயம் கிடைக்கிறத பண்றதா இருந்தா பண்ணலாம். பண்ற விஷயங்கள் ஒண்ணு இருக்கு. பண்ணக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஸோ நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மேக்ஸிமம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த டிசம்பர் 9க்கு அப்புறம் தான் அதை நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியும். நோட்டிபிகேஷன் எல்லாமே ரெடி பண்ணி தான் இருக்கு. ஜஸ்ட் 9ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் எந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்துட்டு நோட்டிபிகேஷன் வருமா வராதா அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சொல்லிடுவோம். தேங்க்யூ ஆல்.